கண்ணீர் விட்டு கதறி எழுது ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படித்தான் நிறைய நபர்கள் வெளியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருகிற டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் எடப்பாடிக்கு காலக்கெடு கொடுத்திருக்கிறார். இல்லை என்றால் இணைக்கப்படுவீர்கள். டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் பிரிந்து போன அனைவரும் அதிமுகவில் இணைக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் இணைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒன்றிணைந்த அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி மக்கள் அனைவரும் விரும்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை ஓபிஎஸ் மட்டும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் மக்கள் யாருமே இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. ஏன் அதிமுக இருக்கக்கூடிய நபர்களே ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் அதிமுகவுக்குள்ளே இணைய வேண்டும் என இதுவரைக்கும் குரல்களை கொடுத்திருக்கிறார்களா? போர்க்குடி உயர்த்தி இருக்கிறார்களா? அல்லது எங்கேனும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக தொண்டர்கள் பேனர் வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிற பார்த்தா எதுவுமே கிடையாது. இப்ப ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருக்கக்கூடிய ஆதரவுகள் என்பது சுத்தமாக முடிஞ்சு போச்சு. வேற யாருமே கிடையாது, வைத்திலிங்கம் மட்டும்தான் இருக்கிறார். மற்ற 3 நபர்கள் திமுகவின் பக்கம் போயிட்டாங்க. இனிமேலும் இப்படியே இருந்தால் அந்த கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் திமுகவிலே போய் இணைந்து விடுவார்களே அப்படிங்கிற பயத்திலே டிசம்பர் 15க்கு பிறகு புதிய கட்சி அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் ஓபிஎஸ். இப்ப புதிய கட்சியை ஆரம்பித்தால் மட்டும் திமுக நபர்கள் புறம் மறுபடியும் ஓபிஎஸ் அணியில் இணைய போகிறார்களா, அல்லது புதிய கட்சியை ஆரம்பித்தாலும் அதிமுக இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்படுமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஓபிஎஸ் உங்களுக்கு காலக்கெடு விதித்திருக்கிறாரே அப்படின்னு கேட்டதற்கு காலங்கள் கடந்து விட்டது, சாத்தின கதவுகளை திறப்பதற்கு இனி யாராலும் முடியாது என ஒரே வரியிலே முடித்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் நம்பி நமது செங்கோட்டையன் போனார். ஆனால் செங்கோட்டையன் இன்று விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் தீயாக பரவி கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டிசம்பர் 15க்கு பிறகு நமது ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிப்பாரா? கண்டிப்பாக தனி கட்சி ஆரம்பிப்பார். அப்படி தனி கட்சி ஆரம்பித்தால் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடுத்த அனைத்து வழக்குகளுமே காலாவதியாகிவிடும் அப்படின்னே கூட. அடுத்த தனி கட்சியின் மூலமாக அதுவும் பாஜக கூட்டணியிலே தான் இணைவார். வேற எந்த கூட்டணிக்கும் ஓபிஎஸ் போக மாட்டார். தனி கட்சி ஆரம்பித்தாலும் தனி கட்சி ஆரம்பிக்காவிட்டாலும் கண்டிப்பாக பாஜக கூட்டணியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள், ஒரு 2 அல்லது 4 தொகுதிகளை வாங்கி பெற்று அதன் மூலமாக போட்டியிடுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிப்பதற்கு 2 வகை இருக்கிறது. அதாவது முதல் விஷயம் இதுவரைக்கும் இப்படியே இருந்து விட்டோம், இனிமேலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தனக்கான இடத்தை நிரூபித்து காட்டவில்லை என்றால் இனிமேல் நம்ம அரசியலிலே ஓரம் கட்டப்பட்டு விடுவோம் அப்படிங்கிறது ஓபிஎஸ் நன்றாக தெரிந்துவிட்டது. அடுத்த கட்டமாக இதுவரைக்கும் இப்படியே இருந்து விட்டோம், பாஜக மிஞ்சி போனால் நம்மளுக்கு 1 அல்லது 2 தொகுதிகள் மட்டும்தான் கொடுப்பார்கள். அதை வைத்து நானும் என் மகனும் மட்டும்தான் போட்டிவிட முடியுமே தவிர என்னுடைய ஆதரவாளர்கள் யாருக்குமே எந்த ஒரு தொகுதியிலும் போட்டிவிட வாய்ப்புகள் என்பது வழங்கப்படாது. அதன் காரணமாக புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறாராம் ஓபிஎஸ். இது எப்படி இருந்தாலும் அதிமுகவிலே ஓபிஎஸ் ஒன்றிணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா.